kalkulator lagi. Kita mula dengan soalan nombor pertama. Pertama pun susah soalan dia. Okay. Let's see question number 1. Paper 1, question number 1. Paper 2, you all do. Because I already trained you with the challenges, right? So do the paper 2. Paper 1 மத நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். நான் paper 2 அப்புறமா assign பண்றேன். யார் என்னென்ன question. Okay, let's see. Okay. Kamu tengok diagram show incomplete graph of x following binomial distribution. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க செய்ய முடியும். புரியுதா? இது வந்து NP. Binomial distribution bilangan, and this is the probability of success. இப்ப question என்னன்னா show that TP show that P equal to 8 cube root of S அப்படின்னு காட்டியிருக்காங்க. So எப்படி செய்யலாம்னா you only given this and this. ஓகேயா? So let's say நான் முதல்ல 3 எடுத்து பார்க்குறேன். 3 எடுத்து பார்த்தாக்கா என்ன ஆகும்னா ஓகே இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை இன்டர்பிரேட் பண்ணி எழுத தெரியணும். That means what? P x equals to 3 is equal to மொத்தமே 3 தானே இருக்கு. 3 there. Can you see? 3C3. Probability of success we don't know. Power 3. Probability of failure வந்து நீங்க Qவும் பாய்க்கலாம், sometimes 1 minus Pயும் பாய்க்கலாம். கரெக்ட் தானே? ரெண்டும் சேம் தானே? ஓகே. ஸோ நான் Q பாய்க்கிறேன், ஏன்னா அது பவர் 0 தானே போட போறேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. I introduce another variable. It doesn't matter. Equals to அதோட probability பாருங்க 512S. கரெக்டா? ஓகே. எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க 3C3 ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 1 வரும். Q பவர் 0 1. ஓகே, நான் வெட்டிடுவேன் இந்த மாதிரி நார்மலாக. பவர் P பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 512S. இந்த 3 அங்கே போனிச்சுன்னா என்ன ஆகும்? கியூப் ரூட் ஆஃப் பவர் 1/3ன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் 512 பவர் 1/3 பண்ணீங்கன்னா 8 கிடைக்கும். S வந்து நம்ம கியூப் ரூட் பண்ண முடியாது, அதனால we maintain S here. That's what they want. Correct, no? So we have shown. Easy, 2 marks la. ஒருவேளை நான் x equal to 0 எடுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா 3C0 P power 0 அப்புறம் நீங்க Q 1/3 கிடைச்சிருக்கும். சாரி Q 3 கிடைக்கும். ஈக்குவல்ஸ் டு 8S கிடைக்கும். அப்போ Q பவர் 3 Q வந்து சரி Q பவர் 3 8S. ஸோ Q வந்து 2 இப்படி கிடைக்கும். அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P. கரெக்டா? 1 மைனஸ் Pனா ஸோ அப்போனா P ஈக்குவல் டு 1 மைனஸ் Q. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மைனஸ் 2 இப்படி எழுதுவோம். கரெக்டா? பட் தே வாண்ட் இன் திஸ் ஃபார்ம், நாட் திஸ் ஃபார்ம். இதுவும் கரெக்ட் தான். யார் சொன்ன தப்பு? கரெக்ட் தான். ஆனால் தே வாண்ட் திஸ் ஃபார்ம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் நம்ம அதை சூஸ் பண்ணல. ஓகே அண்ணா? ஓகே. பட் செகண்ட் கொஸ்டின் we need to choose that. ஓகே, எழுதிக்கிங்க. கொஞ்சம் சீக்கிரமா எழுதுங்க. I want to cover as much question as I can. Okay, part A. Done? Okay, part B போலாம். Sit there. Oh, you want to sit there? Can? ரெண்டு பேர் போக முடியாதுன்னு நினைக்கிறது இல்லை. முடியுமா? அப்படி வரணும். ஐயா போல இருங்க. காதலி எப்படி இருக்கு? காதலி அப்படியே தான் இருக்கா? சாரி, அந்த டேபிள் ஃபுல்லா இருக்கு, அதனால எடுக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
ஓகே கொண்டாடுங்க. இப்பதான் ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் எப்பவுமே அழனி வந்திருக்காரு. சீக்கிரம் கொஸ்டின் 1B. ஓகே 1B பாருங்க. ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 கேட்குறாங்க. 0.384 அது நான் கொடுக்குற ஜவாப். அப்போ நீங்கள் நினைப்பீங்க ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 2னா நான் எஸ் டேர்ம்ஸில் கொடுக்கலாம் இல்லை பி டேர்ம்ஸில் கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அவங்க சொல்லவே இல்லையா கிவ் யூ ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் ஆர் கிவ் யூ ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி கேனாட். அப்படின்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் நியூமரிக்கல் ஆன்சர் நம்பர் இருக்கணும். ஸோ கொஸ்டின் ஒழுங்காக புரிஞ்சுக்கிங்க. ஓகே ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 2 எப்படி நம்ம தேடலாம்னா நம்மளால தேட முடியுமான்னு பார்ப்போம் முதல்ல. ஓகே பாருங்க முதல்ல நான் காட்டுற ஜலங்கர் பாருங்க. ஓகே ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2னா என்ன அர்த்தம்? 3லேருந்து 2 சூஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் தெரியல. I don't want to use Q. Let's say la I use 1 minus P. அப்படின்னா என்னோட எல்லாமே P டேர்ம்ஸ்லேயே இருக்கும் பாருங்க. புரியுதா? Q போட்டேன்னா இப்போ அதுக்கு நான் எங்கேருந்து போய் கன்சி பண்ணுறது? ஓகே இது பவர் 1 நான் எழுத தேவையில்லையே. furthermore அண்ட் இதோட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஓகே குட். அப்போ இதோட ப்ராபபிலிட்டி எப்படி நம்ம தேடுறதுன்னா 3C2 வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3C2 எவ்வளோ? கால்குலேட் பண்ணுங்க. 3C2 எவ்வளோ? 3 வருது. ஓகே அப்புறம் P ஸ்கொயர் மல்டிப்ளை பை 1 மைனஸ் P. கரெக்டா? கரெக்டாக இல்லை நம்ம செஞ்சது? ஓகே அப்போ இதை நம்ம ஃபர்தராக இது பண்ணாக்கா என்ன ஆகுது? 3P ஸ்கொயர் மைனஸ் 3P கியூப். கரெக்டா? darah P saja kan? Okay. So அப்புறம் I think let it be like that. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. மேபி ஃபேக்டரைஸ் சொல்ல போறீங்களா? சரி ஃபேக்டரைஸ் முடிஞ்சு see that or not? Okay. அப்போ நம்ம ஏற்கனவே அப்போ யோசிங்க எதுக்காக முத கேள்வி இப்படி கொடுத்துருக்கான் அதை எடுத்து நம்ம கந்தி பண்ணோம். But the thing is when you ganti this you will still have unknown s because P is what? 8 cube root of s. அப்போ s நீ எப்படி கண்டுபிடிப்ப? அதுக்கு இன்னொரு வாட்டி திருப்பி P மாற்றி வைப்பியா? So we need to think. அப்போ remember just now P is equals to 8 cube root பாய்க்கிறதுக்கு பதிலாக I very much like to use like this, you know. Cube root பதிலாக நான் பவர் தான் ரொம்ப பாய்ப்பேன். ஓகே எனக்கு அதுதான் ஈஸி. ஏன்னா என்னோட கியூப் ரூட் மெஸ்ஸியாக இருக்கும் என்னோட ஜலாங்கர்த்தியால் போட்டோன்னா. முன்னிலேருந்து என்னோட ப்ராக்டிஸ் அப்படிலா. ஓகே ஸோ ரிமெம்பர் there is another way to find the P. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி காட்டினேன். ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 நம்ம செஞ்சோம்ல. 3C0 மல்டிப்ளை P பவர் 0 மல்டிப்ளை 1 மைனஸ் P இல்லை 1 மைனஸ் இதானே 1 மைனஸ் P power 3 equals to 8s. ஓகே ஏன் இது நான் செய்கிறேன்னு பாருங்க. இப்போ இது 1 3C0 1 P power 0 1 அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 1 minus P power 3 equals to 8s. 1 minus P equal to இந்த கியூப் வந்து அங்கே போனால் கியூப் ரூட். அப்போ 8 கியூப் ரூட் பண்ணால் 2 s கியூப் ரூட் பண்ணால் s 1/3. ஓகே இப்போ 1 minus 2s 1/3 is equals to P. Correct? Do you notice that or not? This one also P. This one also P. Equate them lah. When you equate them, you have chances to solve them. Okay? Okay. Jadi kita tengok. Kita cuba equal dia. So 1 minus 2 s 1/3 is actually equal to 8 s 1/3. Correct ah? ரெண்டுமே P. அப்போ you see இதெல்லாம் ஒரே டேர்ம்ஸில் இருக்கிறதுனால பவாடி அப்போ கிசானா 8 plus 2 10 s 1/3 செய்யலாம். ஏன்னா s 1/3 s 1/3 டேர்ம்ஸில் தானே இருக்கு. ஈக்குவல்ஸ் டு 1. புரியுதா? 8 plus 2 ஆயிரும்ல. ரொம்ப பெருசாக இருக்கிறது இருங்க.
அப்போ என்ன ஆயிடுது? அப்புறம் இந்த 10 எடுத்து இங்கே இழுத்துருங்க, 1/10 ஆயிரும். அப்போ 0.1 இஸ் ஈக்குவல் டு எஸ் 1/3. உனக்கு வேண்டியது என்ன? எஸ்ஸோட வேல்யூவா? எஸ்ஸோட வேல்யூ தானே. ஓகே, ஜஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்ம போட்டாக்கா என்ன ஆகுதுன்னு பாருங்க. எஸ் வந்து 1/3 கோத கியூப் ஆயிரும். ஸோ எஸ் ஈக்குவல் டு 0.001. இல்லை இன்னொரு ஜீரோவா? கரெக்டாக 3 தம்பாட் வரும். எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. எஸ் வந்து 0.001 வந்துருச்சா? இப்போ நேராக எடுத்து ஏதாவது ஒரு பீல நம்ம கந்தி பண்ணணும். லெட்ஸ் இந்த பீல கந்தி பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. அப்போனா ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 8 0.001 1/3. இது எவ்வளோ வருது? 0.8 வருதா? கன்ஃபியூஜனா? புரியுதா உங்களுக்கு? இப்போ சப்ஸ்டிடியூட் p ஈக்குவல் டு 0.8. இது எவ்வளோ வருது பாருங்க. வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ இந்த கேள்வி பார்க்க என்னமோ ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இதான் ஊசி மிளகா கேள்வின்னுவாங்க அட்மேட்ஸ்ல. ஏன் சில்லி படின்றோம்னா, கேள்வி சிம்பிளா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதோட வழிமுறை ரொம்ப சுத்தி வளைச்சி வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்ட். நீ முதல்ல அந்த பியை ஈக்குவேட் பண்ணி எஸ் கண்டுபிடிச்சி, அந்த எஸ் மூலமா மறுபடியும் பி என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த பி எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல கண்டி பண்ணணும். இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு செஞ்சாலும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், இது எம்ஆர்எஸ்எம் கொஸ்டின். ஓகே, யூ மே காப்பி டவுன். ட்ரை நாட் டு காப்பி டவுன். ஐ மீன், நீங்க எழுதுங்க, புரிஞ்சுத. தெரியலன்னா அப்பப்போ பாட்டை பார்த்துக்கீங்க. That's how it should be. You copy 100%, you cannot learn one. Question 2, very, very easy. I think so. Okay. Okay, so you see, a participant has to shoot 3 times in a training session. அப்போ n equals to 3 அர்த்தம். ஓகே, n equals to 3 அர்த்தம். என்னடா ட்ரீ டயக்ராம் கேட்டானுங்க. ஓகே, label the h will let the h be the result of hitting the target. h2 kena sasaran, h prime tak kena sasaran lah. Kita kena lukis apa? Gambar aja pokok. Tree diagram. Okay, so very simple. அது வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ எப்படி வரையணும் யோசிங்க. முதல் ட்ரையல்ல ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, சட்டு ஹீட் ataupun bukan ஹீட். ஸோ இதை கொஞ்சம் எட்ட போடுங்க. கரெக்டா? அப்புறம் செகண்ட் முயற்சியில் வந்து ஹீட் பண்ணிடுச்சா? அப்போ செகண்ட் ஒரு வாட்டி செய்வான். ரைட்டா? ஹீட் அண்ட் நாட் ஹீட், ஹீட் அண்ட் நாட் ஹீட். செகண்ட் முயற்சி முடிஞ்சிருச்சு. நான் தேர்ட் முயற்சி. கரெக்டா? அதேதான். இது என்னமோ பயங்கரமா நம்மள டெஸ்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்பானுங்க. நல்ல ஆக்சுவலி வெரி ஈஸி. ஹீட் அண்ட் நாட் ஹீட், ஹீட் அண்ட் நாட் ஹீட், ஹீட் அண்ட் நாட் ஹீட், ஹீட் அண்ட் நாட் ஹீட். இது ஃபர்ஸ்ட் ட்ரையல், இது செகண்ட் ட்ரையல், இது தேர்ட் ட்ரையல். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டே சுடாகன் தான் இருக்கு. ஸோ இது ஏன் இங்கே கேட்குறாங்கன்னு எனக்கும் தெரியல, பட் இட்ஸ் எஸ்பிபி கொஷின். ஓகே, if x represent the number of hitting the target, show that x is a discrete random variable. இதெல்லாம் வந்து theoretical கேள்வி, theory கேள்வில. சரி, macam mana kita nak tunjukkan x ni adalah discrete random variable? Number of hittings is not something you measure, something you count. Betul tak? Counting is discrete. Okay, so அதுக்கு எவ்வளவு மார்க்னா, இதுக்கு 2 மார்க், இதுக்கு 1 மார்க்கா இருக்கும். So how to show? So number of hitting, number of times hitting the target. நான் சொன்னேன்ல அப்பப்போ தியோரிலாம் கேட்பாங்கன்னு, இந்த மாதிரி தான். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹிட்டிங் த டார்கெட் இஸ் கவுண்டபிள். That means not measured, not measurable.
hence it is discrete. Okay, இது மலாயில எப்படி சொல்லணும்னா bilangan kali kena pada sasaran ialah countable. Boleh adalah boleh dihitung. Adalah boleh dihitung. Kurunganlah bukan diukur. Hitungna கணக்கு பண்றது, விரலுட்டு என்றது. Maka pemboleh ubah rawak discrete. Okay? First two இது மாதிரி செஞ்சிருங்க. எனக்கு இடம் பத்தல, நான் அடுத்து கீழே இறங்கிடுவேன். சக்குன்னு செய்யுங்க, 2 நிமிஷம் தான். நிறைய செய்யுங்க, அப்பதான் நான் நிறைய கொஸ்டின் போக முடியும். சரி, சீக்கிரமா செய்யுங்க, அப்பதான் நிறைய கொஸ்டின் போக முடியும். Around done? Okay. Right. அடுத்தது பாருங்க. The random variable x of 12 trials, 12 percubaan, random variable which a binomial distribution, standard deviation கொடுத்துருக்காங்க. Standard deviation என்ன அர்த்தம்? NPQன்னு நினைப்பீங்க, கிடையாது. Square root NPQ. Current தனியா find the possible values of p. Very simple one. So உனக்கு முதல்ல standard deviation square root of NPQன்னு தெரிஞ்சாதான் இது நீ செய்ய முடியும். Okay? Standard deviation NPQ is equal to square root 5/3. And remember, n is already given, trials. And அந்த q வந்து நம்ம 1 minus p மாத்திடுவோம். Because ஒரே வேரியபிள்ல முடிஞ்சிடும். எப்பவுமே அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஒரே வேரியபிள்ல மாத்திட்டீங்கன்னா then you can easily find your p. அப்ப n வந்து 12, p, q வந்து 1 minus p தானே. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன்னு கேட்காதீங்க, ஏன் இப்படி வருது. இப்போ p 0.4னா q என்ன சொல்லுவீங்க? 0.6ன்றீங்களா? அது எங்கேருந்து வருது? 1 minus 0.4லேருந்து தான் வருது. அதோட காம்ப்ளிமெண்டரி வேணா இப்போ லங்கா. ஸோ I remove the square root. ரெண்டு சைட்லையும் இருக்கிறனால நான் இப்படி வெட்டிடுவேன். Okay, try to times in 12p minus 12p cube. P square, sorry. Equals to 5/3. Correct? So how to do after this? எது bring inside பண்ணும்? இங்க கொண்டு போறியா? முதல்ல வந்து எப்பவுமே நம்மளோட ஃப்ராக்ஷனை எலிமினேட் பண்ண தான் பார்க்கணும். உள்ளேயும் கொண்டு வந்துட்டு அப்புறம் பண்ணலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நவ் யூ மல்டிப்ளை த ஹோல் ஈக்குவேஷன் பை 3. எனக்கு வந்து இந்த ஃப்ராக்ஷனை கண்டா ஆகாது. சால்விங் உடனே டைம்ஸ் பண்ணி எடுத்துடணும். அப்போ எல்லாத்தையும் டைம்ஸ் 3 பண்ணீங்கன்னா 36p மைனஸ் 36p ஸ்கொயர் 5/3 times 3, 3 வெட்டிக்கும். அதுக்காக தானே அது செஞ்சது. 5. Now you are getting what? Quadratic. Oh, you see. உன்னால பார்க்க முடியுதாங்க இது? You can see here. Okay. So, quadratic கிடைக்குது தானே. எல்லாத்தையும் அந்த சைடில் கொண்டு வாங்க. So, 36p square பாசிட்டிவ் ஆயிரும். பாசிட்டிவ் 36 வந்து அந்த இடத்துக்கு போனுச்சுன்னா அந்த இடம்னா ஆப்போசிட் சைட். 36p 5 அங்கேயே இருக்கிற இடம், அதனால பாசிட்டிவ் 5. Okay, now you try put in your calculator. Who knows? You'll get the answer straight. 5/6 வருது. அப்பனா 6p minus 5. அப்புறம் ஒன்னே 6p minus 1 வருது. ஓகேயா? அப்ப 6p minus 5 equals to 0. So p equal to 5/6. 6p minus 1 equal to 0. So p equal to 1/6. That's how you show that. Because sometimes log பாய்க்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகே, சீக்கிரம் செய்யுங்க, நான் இன்னும் நிறைய போகணும். Yetam masuk. By bulan 9 kita boleh habis semua syllabus. ஆனா உங்க ஸ்கூல் ட்ரையல் குள்ளார என்னை முடிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்லிட்ட முடியாது. I will go with my own speed. Chapter 6 வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும்.
கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப நீட்டான ஜலங்கெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க செய்யுங்க. லைக் கொஸ்டின் நம்பர் 3 இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. சொந்தமா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, ஸ்டாப் போட்டு வச்சுக்கீங்க. நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வந்து நான் சேலஞ்சில் போட மறந்துட்டேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஓகே, இது ஒண்டியா செய்யுங்க. இது நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண வரல, ஏன்னா நார்மல் நம்ம நிறைய செஞ்சுட்டோம்ல. ஓகே, ஐ வாண்ட் டு டூ லைக் திஸ் கிராஃப் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும். ஈஸியான கேள்வி தான் இன்னைக்கு. ஓகே, கொஸ்டின் 4 பார்க்கலாம் வாங்க. 4A and 4B. இதெல்லாம் எதுக்கு கேட்குறானுங்க, இப்படி வந்தாலும் பரவாயில்லையே. ஓகே, ஏன்னா இந்த கேள்வி பாருங்களேன், செம்ம பேசிக்கா இருக்கும். ஓகே, இது என்ன கொஸ்டின் 4? ஓகே, கொஸ்டின் 4 பாருங்க. டயக்ராம் 6 ஷோ த கிராஃப் ஆஃப் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன். 4P எப்போதும் போல. எக்ஸ்பிரஸ் P இன் டர்ம்ஸ் ஆஃப் M கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாருங்க, காசத்தோட ப்ராபபிலிட்டி K. 1ஓட ப்ராபபிலிட்டி நம்பர் இருக்கு, 2க்கு வந்து நம்பர் இருக்கு, 3க்கு நம்பர் இருக்கு, 4க்கு M தான் இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, இந்த P வேல்யூ தேட சொல்றாங்களே, இதை நீ இதை பாய்க்கணும் இல்லாட்டி இதை பாய்க்கணும். ஆக கடைசி பாய்க்கணும் இல்லாட்டி ஆக கோசம் பாய்க்கணும் இல்லாட்டி மேக்ஸிமம் பாய்க்கணும். ஏன்னா அப்போ வந்து பவர் 0லாம் வந்துடும்ல ஒரு வேரியபிளுக்கு. அப்போ ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். மற்ற இடத்துல நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. சரி, இப்போ என்னன்னா P நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் M, அவங்களுக்கு M லீபாட்டா இருக்கணும்னா அப்போ M யார் வச்சிருக்கா? P x equal to 4, கரெக்டா? அப்போ அதை வச்சு தான் செய்ய முடியும். நீ 0ல வச்சு எப்படி M வரும்? K தான் வரும். அம்மாவா இல்லையா? Think little bit. So probability x equals to 4, 4C4, probability power 4, and 1 minus P power 0, correct? Is equals to M. புரியுதா உங்களுக்கு? 4C4 அதோட probability, let's say P la, P power 4, Q na 1 minus P தானே, 4 minus 4 power 0, and இதோட probability பார்த்தீங்கன்னா M. சரி, இப்போ இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். என்னத்தை சிம்பிளிஃபை பண்ணலாம்? இதையும் வெட்டிடலாம். அப்போ P power 4 equals to M. இப்போ P is equal to M 1/4. கரெக்டா? எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு பவர் அங்கே போனுச்சுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த பவராக மாறிடும். அதை எழிஞ்சு பழகுங்க. ஸோ தட்ஸ் இட், இஸ் த சேம் எக்ஸ்பிரஷன். ஆனால் ஸ்கேமாவில் எப்படி இருக்கு, எக்ஸாமில் இதை ஏற்றுப்பாங்களா? அதெல்லாம் இது உங்கள் செக்கு சேமா பண்ணுறது இல்லை, ப்ரொஃபஷனலான SPM மார்க்கர்ஸ் சேமா பண்ணுவாங்க. அதனால பயப்படாமல் எழுதுங்க. ஓகே, இட் மீனிங் த சேம் அண்ட் திஸ் இஸ் ஈவன் மோர் ப்ரொஃபஷனல். இருங்க, அது சொன்னாங்கன்னு தானே. சரி சரிங்க, எழுதிட்டீங்களா? டக் 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 டக்னு ரொம்ப பேசிக்காக இருக்கும் இந்த கேள்விலாம். ஆனால் இந்த மாதிரி கேள்வியில் நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எக்ஸ் மோர் தென் 1. சீக்கிரம் பவர் கொண்டு போ. 4 அங்கே கொண்டு போனீங்கன்னா, ஒரு பவர் அங்கே கொண்டு போனீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பவராக மாறிடும். ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் கே வேணுன்றாங்க. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 என்ன எடுக்கணும்? 1 எடுக்கணும், 2 எடுக்கணும், 3 எடுக்கணும். ஆனால் இந்த 1 2 3ல அண்ட் 4 எடுக்கணும். இந்த 1 2 3 4ல எங்கேயாவது கே இருக்கா? இல்லை. கே வந்து எங்கே இருக்குது? 0 கிட்ட தானே இருக்குது. அப்போ நீங்கள் யோசிங்க, நான் 1 2 3 4 கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக 0 கால்குலேட் பண்ணி 1 மைனஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? நம்ம எப்பவுமே ஆப்போசிட், அவங்க கேட்கறத விட நம்ம ஆப்போசிட் கால்குலேட் பண்ணாக்கா 1 மைனஸ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் எப்படி வரும்னா, ப்ராபபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 இஸ் ஆக்சுவலி 1 minus probability x equals to 0, கரெக்டா? So 1 probability x equal to 0, அது தெரியுதா k ன்ட்டு. அவங்களுக்கு மேமாங் in terms of k தான் வேணும். முடிஞ்ச ஆன்சரு, அவ்வளோதான். பயப்படாதீங்க. எஸ். Sometimes so funny, but that's the answer. நீங்க அந்த கிராஃபை புரிஞ்சிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஸ்டினை எம்பசைஸ் பண்றேன்.
என் கனவு வேற பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் தான் வந்துச்சு. ஓகே போலையே. ஓகே நெக்ஸ்ட் போலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது அதுக்கு மேல. இது உண்மையா ட்ரையல்ல வந்து கொஸ்டினா கேட்டீங்கன்னா எஸ் ட்ரையல் தான் வந்துச்சு. வாட் இஸ் த மீன் வேல்யூ? யாருக்கும் தெரியாது தானே. இதோட மீன் வேல்யூ 15 நடுவில் இருக்கும். ஏன்னா இது இன்னும் ஜெட்டுக்கு மாத்தலையே, எக்ஸ்ல இருக்கு பாருங்க. அதே ஜெட்டுக்கு மாட்டி இருந்தாங்கன்னா நீ என்ன வேணாலும் இருந்தாலும் நடுவில் 0 தான். அதான் ஜெட்டு. ஓகே. Standard deviation kan dia dah bagi yang ni. Ini apa? Sebab tu notation very important நான் சொன்னேன். X following normal distribution, mean and this is variance. புரியுதா? அப்ப அந்த variance வந்து 9. Standard deviation square root 9 which is 3. புரியுதா? பேசிக்கான கேள்வி முடிஞ்சு அவ்வளவுதான். ஓகே ரைட். ஓகே வேற என்ன கேள்வி இருக்கு? ஓகே 5AB இது பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விங்க, பேசிக்கான கேள்விங்க. கஷ்டமான கேள்வி மட்டும் செஞ்சா போதுமா? எப்படிலாம் வந்து ஈஸியா கேட்பாங்க. சம்டைம் கஷ்டமா செஞ்சு ஈஸியான கேள்வி நீங்க விட்டுட்டீங்கன்னா ஓகே. இது வந்து உங்களோட ஃபுல் ஸ்கேப் பேப்பர்ல வரைஞ்சிக்கிங்க. ஏன்னா இது கொஸ்டின் பேப்பர்ல ஒன்று செஞ்சுட்டு அங்கே ஒன்று செய்யாதீங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இதை ஷேட் பண்ணுங்க. இதெல்லாம் கேள்வியா வந்திருக்கு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஷேடிங் தெரியலன்னா இது செய்ய முடியாது. லெஸ் தென்னா நம்ம எங்க ஷேட் பண்ணணும்? 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஷேட் பண்ணணும். அப்ப இப்படி. அதுவே அவங்க வந்து மோர் தென் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சைட்டும் தான் நீங்க ஷேட் பண்ணணும். ஓகே இப்படி ஷேட் பண்ணா 1 மார்க். ஓகே அடுத்தது வரைஞ்சிருங்க. ஓகே இருங்க. டயக்ராம் ஷோ த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப். ஓகே the probability represented by the shaded region is 0.3415. find the value of z score ல m. ரைட்டா? அவங்களோட m பாருங்களேன், நெகட்டிவ் சைட்ல லேபிள் பண்ணிட்டு ஆனா நெகட்டிவ்னு போடல தானே. இந்த மாதிரி இருந்தாலே ஆபத்துன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க நெகட்டிவ்னு போடல. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், let m equals to negative t. நம்ம எப்போதும் தானே செய்வோம். ஓகே ஸோ இப்போ என்னன்னா ஓகே இந்த ப்ராபபிலிட்டி என்ன கேட்குறாங்க, 0.3415. ஓகே இது முதல்ல எங்கேருந்து எங்கே உள்ள ப்ராபபிலிட்டின்னு பார்ப்போம். எம்லேருந்து 0 வரைக்கும் ரைட்டா. நான் நெகட்டிவ் 15 மாற்றிட்டேன்ல, அதனால் அப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலி இட்ஸ் ஆல்ரெடி z score, you know. see that. அதனால் எக்ஸ்ன்னு போடக்கூடாது, z. இன்னொன்று 0 வந்துருச்சே. ஓகே ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை we need to reflect. இது ரிஃப்ளெக்ட் பண்ணா 0 இங்கே தான் இருக்கும். m வந்து அதாவது நெகட்டிவ் t துக்கா ஜடி பாசிட்டிவ் t here, கரெக்ட்னா? ஓகே ஸோ அப்போ அது ஈக்குவல்ஸ் டு வாட் ப்ராபபிலிட்டி? இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஓகே நல்லா பாருங்க. 0 கிட்ட வெட்டினீங்கன்னா ஹோல் திங் 0.5ன்னு உங்களுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி. இல்லாட்டி இந்த சைட் ஃபுல்லாக எவ்வளோ என்ன வரும், 0.5 கரெக்டாக. ஃபுல்லாக 0.5 தானே வரும். அதில் ஒன்னால படிக்க முடிகிற ஏரியா எப்பவுமே இந்த சைட்டு கரெக்டா. ப்ராபபிலிட்டி z greater than t ரைட்டா. அண்ட் இதோட ஆன்சரு 0.3415. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை இங்கே கொண்டு வா. ஓகே செகண்ட் கால்குலேட் பண்ணுங்க எவ்வளோ வருதுன்னு. 0.5 minus 0.3415 0.1585 equals to probability z greater than t. அப்படின்னா இதை நம்ம டைரக்டா படிச்சிடலாம். ஏன்னா கிரேட்டர் தேன்ல இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் டைரக்டா படிக்க முடியும். 0.1585 வந்து நம்ம இப்போ டேபிளில் தேடலாம் வாங்க.
ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நான் என்ன தேடுறேன்? ப்ராபபிலிட்டி தேடல, Z ஸ்கோர் தேடுறேன். ப்ராபபிலிட்டியை வச்சு Z ஸ்கோரை தேடுறேன். 0.1585 எதுக்கிட்ட இருக்குன்னு பாருங்க. 0.15 39 இருக்கு, 62 இருக்கு, 87 இருக்கு. இந்த சைட் ரைட்டா? அப்புறம் 85ல நம்மளுக்கு அதனால -2 பண்ணணும். -2 அதுவும் இங்கே தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நீங்கள் வந்து என்ன வரும்? 1.001. அப்போ உன்னோட T வந்து 1.001. But I want M, not T. M is equal to negative T. Negative 1.001 is the answer. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? அந்த M வந்து 1.001லேயே போட்டுருவாங்க. ஒழுங்கா மாற்றலைன்னா. நான் ஒழுங்கா மாற்றிருக்கேன். அதனால தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. புரியுதா? ஏதாவது பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் புரியலன்னா கேளுங்க என்கிட்ட. கடைசி வரைக்கும் கேட்காமலே போகாம எஸ்பிஎம்ல போய் எழுந்திராதீங்க. ஸோ பேப்பர் 2 10 மார்க் இருக்கு. பேப்பர் 1 கேள்வி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ரொம்ப அப்நார்மலா கஷ்டமா கேட்கறது. அதனால உங்களுக்கு சாலிட்டா ஒரு 15 மார்க் 14 to 15 மார்க்ஸ் கையில் இருக்கு. இந்த ஒரு சாப்டர் நீங்க கவர் பண்ணாலே, கரெக்டா கவர் பண்ணா. புரியுதா? இந்த சாப்டர் மட்டும் விட்டுறாதீங்க. இது வந்து உங்களோட சேவியர். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் M and P. P எங்க இருக்கு? உங்க இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க, எம்மும் கண்டுபிடிக்கலாம், பியும் அதை கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முதல்ல வந்து பி கண்டுபிடிக்கிறத பற்றி பேசுகிறேன். நான் என்ன சொன்னேன்? பி கண்டுபிடிக்கணும்னா either you take the first one or the last one. ஓகேயா? first one or last one. இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க, x equal to 3, அதுவே அன்னோன்ல போய் முடிஞ்சிருச்சு. அதனால இதை எடுக்க முடியாது இந்த கேஸ்க்கு. இது எடுக்கலாம், ஆமாவா இல்லையா? அதாவது ப்ராபபிலிட்டி x equals to 0 is equal to மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க. 3C 0 multiply probability of success 0 multiply 1 minus p power 3 and the answer is 1 over 27. Okay, very simple. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதை வெட்டு. So 1 minus p power 3 is equal to 1 over 27. 1 minus p, இப்போ power 3 அங்கே போனால் cube root ஆயிரும். கரெக்டா? கியூப் ரூட் பண்ணுங்க. கியூப் ரூட்டும் எழுதலாம், 1 over 3 எழுதலாம். எவ்வளோ வருது பாருங்க? 1 over 3 வருதா? ஓகே, ஸோ the p is 1 minus 1 over 3, 2 over 3ல. அதுக்கும் கால்குலேட்டரு. ஸோ ப்ராபபிலிட்டி கிடைச்சிருச்சு பாருங்க. ஈஸி. ஓகேயா? M எப்படி தேடணும்னா, ஞாபகம் இருக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன்? sum of all probability must be 1. use that knowledge. ஓகேயா? sum of all probability equals to 1. நான் இங்கே எழுதுறேன். part B. ஓகே, ஸோ 1 over 27 plus probability 1 இருக்கும்போது 8 over 27 plus probability 2 இருக்கும்போது 13 over 27 plus M equals to 1. Solve this equation. அப்போ நீங்கள் பாருங்க, 13 8 21 22. அப்போ 1 minus 22 over 27. அப்போ M equal to 5 over 27. ஓகேயா? ஸோ part B, part A தான் அதுவும் still. Okay, part B, wait. I will give you the time. Okay, probability x less than 3 கேக்குறாங்க. x less than 3 னா என்ன இருக்கணும்? முதல்ல x less than 3 னா என்னென்ன எடுக்கணும்னு சொல்லுங்க. 0 1 2. எஸ். அப்ப 0 1 2 நீங்க மூணையும் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி ஆப்போசிட்டா நீங்க எடுக்க போறீங்கன்னா வெறும் 3 எடுக்கலாம். x less than 3 னா 3 சேர்க்க கூடாது பாருங்க. அப்ப 0 1 2 எடுக்கலாம். இல்லாட்டி வெறும் 3 எடுக்கலாமே. ஆனா 1 மைனஸ் பண்ணலாம். Okay, probability x less than 3 is equal to 1 minus probability x equals to 3. நான் opposite தேடுனேன், அதனால 1 minus பண்றேன். புரியுதா? இதுவே நீங்க அதை ஃபாலோ பண்றதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. and we know that 1 minus இப்போதானே x equal to 3 mன்னு கண்டுபிடிச்சோம். m வந்து 5 over 27 கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஸோ ஜாப்பான் 22 over
27, yes, SPM trial question. Okay, இப்போ செய்யுங்க. It's not that bad, this chapter. இந்த சாப்டர்லாம் விட்டுட்டு போயிட்டு இன்டகிரேஷன் செய்யறேன், டிஃபரன்சியேஷன் செய்யறேன், கடைசி வரைக்கும் அதை செஞ்சு செஞ்சு எக்ஸாம் கேள்வியும் செய்ய மாட்டான். நான் நிறைய எக்ஸசைஸ் செஞ்சேன் சார், ஆனா எக்ஸாம்ல வேற என்னமோ வந்துருச்சு. அதான் தெரியுமா, அதனால தானே உன்னை நான் கிராஃப், இண்டெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி கேள்வி உன்னை ட்ரெயின் பண்றேன். அதுல இருங்க. ஏ எடுக்கிறவங்க எல்லாத்தையும் எடுக்கணும். நான் சொல்றது யார் பாஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ, இல்லை பி எடுக்க போறீங்களோ, இல்லை சி எடுக்க போறீங்களோ, focus only a few chapters is already enough. But of course I want to maximize your output lah. உங்க வருஷம் தான் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, நிறைய பொறுப்பு. சொல்லுமா. Don't have Penang question. என்னம்மா? Trials Penang one. Don't have. இன்னும் ஏன் என்கிட்ட கேக்குறேன்? நான் ஜேபிஎனா? No, no. I'm asking you in this paper. In the paper. இந்த பேப்பர்ல நான் ஸ்டேட் பேப்பர்ல ஏன் நான் போடலன்னா அப்புறம் அதை எடுத்து காப்பி பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் கலந்துருக்குமா? எது எது முக்கியமான பேப்பரோ அதை மட்டும் போட்டிருப்பேன். அதாவது எது எது என் மனசுக்கு தோணுது இது வரும்னு, இந்த மாதிரி கேள்வி வருமோ அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே சார். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டேன். நான் ஃபில்டர் பண்றது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? 3 hour பிடிக்கும். ஒரு சாப்டருக்கும் நான் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சொன்னாங்க மறந்துட்டேன் செய்யலன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக செய்யறேன். நீ வேற எந்த புக்கையும் வாங்க தேவையில்லை, என்னோட லூஸ் கேள்வி மட்டும் எடுத்து செய். எல்லா கேள்வியும் செய்யணும். ஆனா கன்ஃபார்ம் ஏ கிடைக்கலன்னா நீ அப்புறம் நீ வந்து பாரு. ஓகே, அடுத்தது போலாமா? இல்லை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஓகே செய்யுங்க. Done. ஓகே, அடுத்தது வந்து ஒரு ஈஸியான கேள்வி. ஐ வாண்ட் டு டூ தட் கொஸ்டின். ஆக்சுவலி இருங்க. ஓகே, கொஸ்டின் 7 செஞ்சிடலாம், ஏன்னா பைனோமியல் தான். ஓகே, ரெடியா? என்ன லிவா எஸ்ஏ எழுதுறியா? ஓகே, கொஸ்டின் 7. A study indicates that 30% of the students cycle to the school. அப்ப இது உடனே ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. எப்பவுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து கொஸ்டினை படிச்சாதான் தெரியும். சொந்தம் இங்க பாருங்க, நாட் சைக்கிள் போட்டிருக்காங்க, இதுல சைக்கிள் போட்டிருக்காங்க. சைக்கிள் பண்றது கேட்டிருந்தாங்கன்னா P 0.3, Q is 0.7. இந்த கொஸ்டின்ல நாட் சைக்கிள் கேட்டிருக்காங்க. அப்பனா P ஈக்குவல் டு 0.7, Q தான் 0.3. புரியுதா என்ன வித்தியாசம்னு? சைக்கிள் பண்ணாதான் அது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ், சைக்கிள் பண்ணாதது 0.7. அதுதான் இங்குள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் செய்ய விருப்பப்பட்டேன். ஓகே, இஃப் 10 ஸ்டூடெண்ட் ஆர் சூசன், எல்லாருக்கும் புரிஞ்சுல? யூ ஆல் நோ, இது நான் எம்பசைஸ் பண்ணிட்டேன் நிறைய வாட்டி. இது என்ன? ஓகே, முதல் கேள்வி, ஃபைண்ட் த எக்ஸாக்ட்லி 2 ஸ்டூடெண்ட் நாட் சைக்கிள் டு த ஸ்கூல். x equals to 2. அப்புறம் 10ல் 2 பேர், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் 0.7. அதனால தான் வெளியே அங்கே எழுதிட்டேன். ஸோ 0.3 வந்து 10 minus 2, 8. ஸோ யூல் கெட் த ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸ் அட்லீஸ்ட், தயவு செய்து 3 வாட்டி கெஞ்சிட்டேன். அட்லீஸ்ட்னா இப்படி, லீஸ்டா இருக்கு, அதனால இப்படின்னா நீயே அடிச்சுக்கோ, நான் அடிக்க தேவையில்லை. ஓகேயா? இது வந்து அட்லீஸ்ட், மினிமம், நாட் மோர் தேன், சாரி நாட் லெஸ் தேன். இதெல்லாம் இப்படி வரும். இந்த சிம்பிள் வந்து
at most. அதாவது மலாயில lebih-lebihnya. lebih இருக்கிறதுனால lebih சிம்பிள் வராது. maximum. tidak lebih daripada. அதாவது not more than. ஓகே, எழுதிக்கிங்க. அது நான் லீனியர் ப்ரோக்ராமிங்ல நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இன்ன வரைக்கும் உங்களால ஆஃபால் பண்ண முடியல, இந்த விஷயத்த என்ன சொல்றது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னா உங்களோட 10 மார்க் கேள்வி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். Kamu tak layak untuk dapat 10 markah tu. Sebab kamu tak berusaha untuk just in the very first basic step yang உங்களுக்கு தெரியலனா கஷ்டம். Okay? At least. So, more than or 2 equal to 2. Okay. அப்புறம் என்ன வரும்? 2, 3, 4, 5, 6, 7 அப்படி போய்கிட்டே இருக்கும் 10 வரைக்கும். But we only calculate the opposite lah. இது வந்து 2 to 10 வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப அதோட ஆப்போசிட்னா 0 and 1. அப்ப probability x equal to 0 minus probability x equals to 1. அப்ப உங்களுக்கு தெரியணும்னா அதோட ஜலாங்கிருச்சா x equal to 0 னா எத்தனை 10c0 ஞாபகம் வச்சுக்கோ 0.3. இப்ப நீ அங்க தப்பு செய்வேன்னு தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கேட்கறாங்க இந்த கேள்வியை. இங்க நாட் சைக்கிள் கொடுத்து இங்க சைக்கிள் கேட்கறாங்க. தெரியுதா? ஓகே, மைனஸ் 10c1 0.3 பவர் 1 0.7 பவர் 9. ஓகே, எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் எழுதுங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஆன்சர் ராங்காக இருக்கு. 0.001447. ஸோ மார்க் பண்ணிக்கிங்க. Let's move on to the next question. Question 8. I want to do. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான், ஈஸியான ப்ராபபிலிட்டி கேள்வி. ஓகே, கொஸ்டின் 8 பாருங்க. ஓகே, என்கிட்ட சொல்லணும். ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. நீங்களாம் நினச்சிப்பீங்களா தியோரிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. பாருங்க, தியோரி கேட்டிருக்காங்க. ஓகே, அக்கார்டிங் டு அ ஸ்டடி an express delivery system service, 2% of the packages mailed through a company do not arrive their destination within the specified time. சொன்ன நேரத்துக்கு பார்சல் போய் சேரல. எத்தனை percent? 2% of the packages. State the type of random variable involved and give your justification. So I purposely didn't put the answer because I want to test you. Sharmin, you think continuous? Why? So time is measurable. Yeah, yes. அவ்வளவுதானே? Liva, what do you think? Discrete. Why? Totally opposite ready. Okay, why? Countable. Actually time இதான்னு ஒழுங்கா படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, நல்லா பாருங்க. 2% daripada bungkusan yang dipos. They are talking about the number of parcel, not the time. டைம்க்கு போய் சேரல. டைம் ஏன் மேஜர் பண்ற? the parcel that not anta on time, அதை பத்தி தானே பேசுறோம். அப்ப number of parcelனா discrete, countable, அப்படி பார்க்கணும். ஓகேயா? ஸோ அவங்க வேணுமெனிக்கே டைம்லாம் கொடுத்து உங்களுக்கு குழப்புறாங்க. ஓகே, ஸோ nyatakan jenis pemudik. Okay, state the type of random variable வந்து discrete random variable. Pemboleh ubah rawak discrete. Sebab apa? Number of packages mail is countable, not measurable. Okay, bilangan Melayu சொல்லணும்னா
bilangan bungkusan yang dipos boleh dikira, bukannya diukur. Maka pemboleh ubah rawak diskrit. ஓகே, ஸோ அதுதான் மெயினாக அந்த கேள்விக்காக தான் அதை எடுத்தேன். சரி, பட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். In a jewelry store, 2 out of 7 customer bought jewelry on the certain day. அப்போ வாங்கினா 2/7, கரெக்டா? 2 out of 7 அதான் அர்த்தம் அதோட. அப்போ இங்கே வந்து பாட் ஜுவல்லரி. அப்போ இங்கே ப்ராபபிலிட்டி பார்த்தீங்களா? நான் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறேன் தெரியுதா? படித்த உடனே இங்கேயும் அதே கேட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிப்பேன். வெள்ளனியா? ஏன்னா நம்ம செய்யும் போது சம்டைம்ஸ் மிஸ் ஆயிரும். என்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா, நான் எப்படி கொஸ்டினை அனலைஸ் பண்ணி எதெல்லாம் நான் மார்க் பண்ணுறேன் அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல அவங்க கொடுத்த ப்ராபபிலிட்டி பாட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை உடனே பார்ப்பேன். பாட்டா? ஓகே, பி 2/7. இங்கே டிட் நாட் பாய்ன்னு போட்டான். அப்போ இங்கே பி வந்து வெரி குட். அப்போ வெள்ளனியா நீ ப்ரிப்பேர் பண்ணிடு. அப்போ அவன் எங்கேயுமே உன்னை ட்ராப் பண்ண முடியாது. அவன் எப்படியெல்லாம் ட்ராப் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இஃப் 10 customers n equals 10, find the probability. இதுக்கப்புறம் எல்லாம் ஈஸில. ஸோ ஓகே guys, இது நீங்கள் சொந்தமாக தேடுங்க. probability x equal to 4. So you choose 10C4, multiply. What is the probability of success? 2/7. இதை கால்குலேட்டில் 2/7 எழுதலாம், இல்லை கால்குலேட்டில் 2 divide 7 அப்புறம் பவரும் போடலாம், பிரச்சனை இல்லை. கடுப்பாக இருக்கு எனக்கு ஃப்ராக்ஷன் மேலே கீழே தட்டிக்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 divide 7 போட்டு ஆனால் ப்ராக்கெட் உள்ள போடு. இஸ் மீனிங் த சேம். ஓகே, 2/7 power 4 and multiply போடாட்டாலும் பக்கம் நீ ப்ராக்கெட்டும் போட்டுக்கலாம். 5/7 power 10 minus 4, so which is 6. So you'll get the answer. அடுத்தது வந்து அட்மோஸ். நான் பார்த்துக்கிங்க, அவங்க வேணுமணிக்கு எதுக்கு ஏன் இது கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு புரியுதா இல்லையா? அட்மோஸ்னா என்ன வள்ளி? அப்படின்னா ரோட்ல இது கோலம் போட்டுக்கிட்டு இருக்க இது. ஓகே குட். பேருக்கு தான் அட்மோஸ். ஸோ ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 1 2. ஆனால் 10 பேர் வரைக்கும் இருக்காங்க. we are not going to calculate 3 to 10. so you are following the rules. so 1 minus தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, நான் 0 1 2 கால்குலேட் பண்ணாலே 1 மைனஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும் சில பேருக்கு. கிடையாது. கொஸ்டினை ஃபாலோ பண்றியா இல்லையான்னு செக் பண்ணு. x less than 2 தானே, less than or equal to 2. அப்போ 0 1 2 you following the question right. why you put 1 minus? புரியுதா? நீங்க தப்பு செய்ய பார்ப்பீங்க, அந்த மாதிரி தப்புலாம் நடக்கும். ஓகே, ஏன்னா நம்ம கொஸ்டின் நார்மலாக எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், 0 1 2 நம்ம கால்குலேட் பண்ணால் 1 மைனஸ். நீங்கள் அதுலேயே ஞாபகமாக இருந்திருப்பீங்க. புரியுதா? இந்த தப்பு செய்யக்கூடாது. யூ ஃபாலோ த கொஸ்டின், யூ நோ நீட் 1 மைனஸ். யூ ஃபைண்டிங் ஆப்போசிட், தென் ஒன்லி 1 மைனஸ். இதான் ரூல்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி x equal to 0 plus probability x equals to 1 plus probability x equals to 2. ஸோ 10C0 இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க 5/7. So 5/7 power 0, 2/7 power 10 plus அப்புறம் செய்யுங்க சீக்கிரம். And tell me whether you are getting the answer or not. Okay, next போலாம். வள்ளி விட்டா ஒரு மாசம் எடுக்கும். தானா? யூ சரி. வாங்க, ஈஸியான கேள்வி. நம்ம நான் ஓகே, நல்லா பாருங்க, இது ரொம்ப ஈஸியான கேள்வி.
unfair die is toss. டாய்னா நீங்க நினைக்கிற டாய் கிடையாது. டைஸையும் டாயின்னு தான் சொல்லுவாங்க. இது எனக்கு ஏ லெவல் போற வரைக்கும் எனக்கு தெரியாது. இல்லை நான் ரொம்ப லேட்டா கத்துக்கிட்ட வார்த்தைங்க. The probability of getting a 6 is 0.4 if the die is tossed 15 times and calculate the value of mean. Mean என்ன அர்த்தம்? In binomial distribution தானே இது. N P, very good. So so the probability of getting அப்ப இதுதான் நம்ம P எடுத்துக்கணும். Actually question is not complete. They need to tell what is the mean of getting a 6 ன்னு சொல்லணும். அப்பதான் நம்ம P 0.4 பாய்க்கணும். பட் இட்ஸ் ஓகேலா, எல்லாரும் கொஸ்டின் செய்யணும்னுக்காக செய்யறாங்க. ஓகே, ஸோ வாட் யூ கெட் 6. வேரியன்ஸ்னா என்ன அர்த்தம்? NP Q, கரெக்ட் நாட் 15 அதே 0.4 எக்ஸ்ட்ராவா 0.6. அப்போ 6 டைம்ஸ் 0.6 மாதிரி 3.6. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி எக்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ்னா மோர் தென் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம போனோம். போய்கிட்டு இருப்போமா? முடியாது. அதுக்கு ஆப்போசிட் ஜஸ்ட் 0. ஸோ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ 15 C0, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 0.4 பவர் 0, 0.6 பவர் 14. ஸோ கெட் யூ ஆன்சர். சக்குன்னு செய்யுங்க, சக்குன்னு செய்யுங்க. என்னம்மா 0.6 for 50? ஓ தப், பவர் 15. ஓகே ஓகே ஓகே. ம், அந்த மீன் வேரியன்ஸ்லாம் மறந்துடாதீங்க. எப்படி தெரியணும்னு ரொம்ப பேசிக்கான கேள்விங்க. You should be getting the answer. மேக் ஷூர் உங்க ஆன்சர் எல்லாமே 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும் ஃபார் ப்ராபபிலிட்டில. அதுக்குன்னு இப்போ 6 இருக்கு, உடனே 6.000 போடாதீங்க. ஓகே, ஃபார் நான் ஃபிக்ஸ் நியூமரிக்கல் யூ நீட் டு புட் இட் இன் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி ஈஸியான கேள்விங்க தான் நிறைய பேர் ராங் வாங்குறது, பூத்தால மார்க் போறது. ஓகே, ஈஸியா இன்கம்ப்ளீட் கிராஃப் n தெரியல எது வரைக்கும்ட்டு, but we know the probability of success 0.4. n kita tak tahu, betul tak? Find the value. இது பரவாயில்ல, என்னன்னு கொடுத்துருக்காங்க. சில கொஸ்டின் இன்னும் கருணையும் காட்ட மாட்டாங்க, கியூன்னு கொடுத்துருவாங்க, இல்லாட்டியும் வேற ஏதாவது அன்னுன்னு கொடுத்துருவாங்க. அப்ப student yang tak pernah ambil tahu apa benda dekat sini, ஓகே, அப்ப எப்படி இதை வந்து கண்டுபிடிப்பாங்க? இது n தான், இது p தான்ட்டு. அதனால it is very important. For binomial it is n p. For normal distribution it is mean variance. மறக்கக்கூடாது, variance not standard deviation. Okay, notation too very important. Okay, question என்னன்னா find the value of n ன்னு கேக்குறாங்க. n ன்னு கேட்டாங்கன்னா okay, அப்ப either you need to use 0 or 1. அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.
சரி இப்போ லெட்ஸ் சே எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிங்க. நீ முதல்ல பிளான் பண்ணி எது எடுத்தால் கரெக்டாக இருக்கும்ட்டு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிங்களேன், ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன ஆகும்? என்சி ஜீரோ மல்டிப்ளை 0.40 multiply 0.6 n minus 0 is n equals to 27 over 1 to 5. NC 0 na காணா போயிடும், 0.4 காணா போயிடும். அப்போ இதை வந்து நம்ம லாக் பாய்க்கணும். பவர் வந்துட்டாலே என்னது யோசிக்க கூடாது, லாக் தான் பாய்க்கணும். லாக் பாய்க்கலன்னா லாக்கும் லானும் ஒன்று தான். நிறைய பேர் எனக்கு லாக் தான் பிடிக்கும், எனக்கு லான் பிடிக்காது, பயமா இருக்கு. ரெண்டும் ஒன்று தான், லான் வச்சே செய்யலாம். நான் அப்புறம் சொல்லி தரேன் இருங்க. லாக்கும் லானும் வேற வேற கிடையாது. லான்னா என்ன அர்த்தம்? லான்னா லாக் பேஸ் ஈன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் அதோட அர்த்தம். ஏன்னா சில பேருக்கு லாக் 10 தட்டிக்கிட்டு மேலே பற்றி கீழே தட்டிக்கிட்டு கடுப்பாக இருக்கும். அப்போ லான் பையனுவேன் நான். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தேன்னா என்சி 1 டைம்ஸ் 0.4 பவர் 1 டைம்ஸ் 0.6 பவர் n மைனஸ் 1 வரும், ரைட்டா? இஸ் ஈக்குவல்ஸ் டு 54 1 to 5 வருது. இதுனா இப்போ என்சி 1னா n டைம்ஸ் 0.4னா 0.4 n மல்டிப்ளை 0.6 n மைனஸ் 1. இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக ஈக்குவேட் பண்ணி நீ சால்வ் பண்ண போறியா? இன்னொன்று, இட்ஸ் நாட் சால்வபிள் பிகாஸ் யூ கேட் algebraic and power at the same time. Not solvable for your level lah. Of course it is solvable in higher level. புரியுதா? அதனால தான் நம்ம 1 எடுக்கக்கூடாது, ஜீரோலேயே முடிச்சிடணும். ஓகே, sekarang இது tengok probability x equal to 0. ஸோ எத்தனை n இருக்குன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. nc 0 multiply 0.4 power 0 multiply 0.6 power n equals to 27 1 to 5. Okay, so இது 1 இது 1, anything c0 is 1. ஓகே, அப்போ மொத்தத்தில் என்ன இருக்கு? 0.6 power n equal to 27 1 to 5. சில பேருக்கு லாக் பிடிக்கும், சில பேருக்கு லான் பிடிக்கும். பாய்க்கலாம், லான் பிரச்சனையே கிடையாது. n மின்னு கொண்டு வாங்க. தெரியுதானே? நம்ம லான் ஆட் பண்ணுறோம் ரெண்டு இடத்துலையும். லான் 0.6 equal to லான் 27 over 1 to 5. ஓகே, ஸோ அடுத்தது n equal to லான் 27 over 1 to 5 லான் 0.6. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. லான் பிடிக்கலன்னா லாக் 10 போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது வருதுன்னு பாருங்க. எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது பாருங்க. த்ரீ கிடைக்குதா? அப்புறம் லாக் போட்டாலும் அதே தான் கிடைக்கும். அப்புறம் ஏன் லான் கண்டு பயப்படுறீங்க? புரியுதா? ஸோ அதான் அதோட ஆன்சர். ஸோ லாக் பாய்க்க கொஞ்சம் பார்த்துக்கிங்க. and then you complete the graphனு சொல்லியிருக்காங்க. அப்போ complete the graph பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு 3 வரைக்கும் தெரிஞ்சிருச்சு தானே? ப்ராபபிலிட்டி x equal to 2னா என்ன வருதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ப்ராபபிலிட்டி x equal to 2னா 3c2 0.4 பவர் 2 0.6 பவர் 1. இது எவ்வளோ வருதுன்னு பாருங்க. In terms of fraction 36 1 to 5 வருது. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி x equal to 3 கண்டுபிடிக்கணும்னா வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ மிச்சம் 3 தானே இருக்கு, டோட்டலாக 1, கரெக்டா? x equal to 0னா 27 over 1 to 5, ரைட்டா? மேலே பாருங்க கிராஃபில் 1 to 5. x equal to 1னா 54 over 1 to 5. x equal to 2னா just now you find out 36 1 to 5. அப்போ என்ன வருது ஆன்சர்? 8 over 1 to 5 வருதா? புரியுதா என்ன செய்யறேன்ட்டு? ஏன்னா மிச்சம் அந்த ஒரு ப்ராபபிலிட்டி தானே இருக்கு, 1 மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, இது நான் கொஞ்சம் அழைச்சி கிராஸ் பவுண்டரி.
ஓகே, அப்ப நீங்க அகாகா பண்ணுங்க, அவ்வளவுதான். 27 இங்க இருக்கு, 54 இருக்கு. கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா 27க்கும் 54க்கும் நடுவுலயா வருது 36. kali 9 lah, ஞாபகம் இருக்கா? 9 kali 3, 9 kali 6, 3, 5, 6 இல்ல. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க, 57க்கும் 27க்கும் 27 தான் வித்தியாசம். ஓகே, ஒரு அளவு அகா பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேணாம், ரொம்ப ஸ்கேல் படிலாம் வேணாம். இப்போ என்ன 36 எங்க இருக்கு? 27க்கும் 54க்கும் நடுவில் தானே இருக்கு. ஓகே, இல்லை பேக்குறாங்க, நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, கேன் நோ ப்ராப்ளம். இப்படி போட்டு ஒரு இலே, இது 2. 8 வந்து ரொம்ப சின்னதால இருக்கணும். கிராஃப் எப்படி வரையணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 3 முடிஞ்சு. ஆனால் லேபிள் பண்ணுங்க. 8 1 to 5 36 1 to 5. ஓகே, சக்குன்னு செய்யுங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. we try to do this. okay, okay, a jar contain 2 types of marble, red and blue, with a ratio of 5:9. அப்பனா ரேட் எத்தனை இருக்கு? 5. இது மார்பிள் எத்தனை இருக்கு? இது ப்ளூ எத்தனை இருக்கு? ஸோ ரேட் வந்து எத்தனை இருக்கு? 5 out of, அப்பனா ஃபெயில் பண்ணிடுங்க. 5 out of 14ல 5 plus 9. புரியுதா? ரேட் வந்து 5 பங்கு, ப்ளூ வந்து 9 பங்கு வச்சிருக்கு. புரியுதா? அதான் 5 to 9 சொல்றாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு? 14. 999. ஓகே, சோ இங்க இருந்து நீ ப்ராபபிலிட்டி இப்படி உருவணும். You copy dia macam ni. Okay, 8 marbles are taken out. Wait, இது என்ன ப்ராபபிலிட்டி கேள்வியா? Or maybe we can turn it into replacement binomial distribution. Okay, 8 marbles n equal to 8. Find exactly 4 marbles are selected. Blue marbles are selected. Okay, அப்ப இங்க probability of success வந்து 9/14. Q வந்து 5/14. எப்பவுமே binomial கிடைச்சோடனே probability of success அங்கே எழுதிக்கிங்க. இதுல வந்து rate marble are selected, அதனால இதுல probability of success வந்து 5/14. Q வந்து 9/14. Do you agree all? Okay, can or not? Okay, probability x equals to 4. ஆரம்பிக்கலாம், நீங்க செய்ய ஆரம்பிங்க. 8C4, probability of success 9/14 power 4, 5/14 power 4 also. Get the answer. Probability more than 3. more than 3 னா 3 சேர்க்க கூடாது. அப்ப 4 லேந்து 8 வரைக்கும் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு பதிலா 1 minus probability x less than 0, sorry, x equal to 0, x equal to 1. ஐயோ நிறைய இருக்க. x equal to 2 and x equals to 3. தேடி கண்டுபிடிங்க. Tell me whether it's tally or not. go. Mistake. Question ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். Okay, in diagram 4 shade the probability 1 minus probability z greater than a. அப்பனா எங்க வரோம்? z modulus greater than a னா என்ன பண்ணுவீங்க? you shade greater னா இங்க ஷேட் பண்ணுவ. அப்ப 1 minus னா ஆப்போசிட் தானே, இங்க தான் ஷேட் பண்ணணும். புரியுதா உனக்கு? क्वेश्चन ஒழுங்கா புரிஞ்சுக்கணும், அதுதான் நான் சொன்னேன். ஓகே, யாருக்கு புரியல கேளுங்க.
அவங்க வெறும் z greater than a கேட்டிருந்தாங்கன்னா மாடுலஸ் z greater than a னா இந்த மாதிரி. ஆனா 1 மைனஸ் பண்ணிட்டா இங்கிட்டு தானே வரணும். Opposite of what you put here. Okay, next. Probability z greater than a வந்து 0.042 ன்னு கொடுத்திருக்காங்க. What is 1 minus probability z greater than a? சரி, first of all இந்த question வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் நீங்க அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கா, 1 minus probability z greater than a or equal to a. இதோட அர்த்தம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆமாவா இல்லையா? இதோட அர்த்தம் வந்து probability negative a positive a. அதுதான் இப்போ நம்ம ஷேட் பண்ணி எடுத்தோம், கரெக்டா இல்லையா? நெகட்டிவ் ஏக்கும் ஏக்கும் நடுவில் தானே இருக்கு. அதான 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி z மாடுலஸ் a greater than a. சரி, அப்போ இதை நம்ம எப்படி செய்வோம்? 1 மைனஸ், நம்மளால எதை படிக்க முடியும்? இதையும் தான் படிக்க முடியும். இது வந்து நம்ம ஆப்போசிட் படிக்கிறதுனால 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த இடத்த படிக்கணும்னா ப்ராபபிலிட்டி z greater than a, கரெக்டா? இந்த இடத்தையும் நம்ம ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் அகெயின் ப்ராபபிலிட்டி z greater than a, ஆமாவா கைஸ்? அப்புறம் ஒரே விஷயத்தை ரெண்டு வாட்டி நம்ம பண்றதுனால நம்ம 2 டைம்ஸ்னு போட்டுடலாம், ஆமாவா? ப்ராபபிலிட்டி z greater than a அவங்க தான் கொடுத்துருக்காங்களே, கந்தி பண்ணு. ஸோ அப்போ இந்த கேள்வி சரியான சொன்னாங்க. எவ்வளோ வருது பாருங்க, 0.916 தங்க கடை. ஓகே, 9160 ப்ராபபிலிட்டி என்னைக்குமே 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல எழுதணும். நான் உங்களோட மிஸ்டேக்ஸ்லயும் அதை போட்டிருப்பேன். ஓகே ரைட். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி செய்யணும். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்களா ஈஸி, பட் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேனாட் டூ. சந்தோஷம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்ததும் ஈஸியான கேள்வி தான் பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா தான் செய்ய முடியாது. எக்ஸ் வந்து ஈக்குவல் டு h + 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஃபாலோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நான் சொன்னேன்ல, கருணே இல்லாமல் வேற ஏதாவது பேராமீட்டர் போடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியணும், இது வந்து மீன், இது வந்து வேரியன்ஸ். ஓகே, எக்ஸ்பிரஸ் z ஸ்கோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் k. சரி, இப்போ எக்ஸ் வந்து h + 2 இருந்தா அதோட z ஸ்கோர் கேட்குறாங்க. சரி, z ஸ்கோரோட ஃபார்முலா என்ன? அவங்க ப்ராபபிலிட்டிலாம் கேட்கல, z ஸ்கோர் x மைனஸ் மியூன் ஓவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ இதோட x வந்து இப்போ என்னவா இருக்கு? h + 2. அப்புறம் மைனஸ் மீன், கரெக்டா? திஸ் இஸ் யோர் x மைனஸ் மீன். மீன் என்னது? உன்னோட h. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா உன்னோட k இல்லை, ஸ்கொயர் ரூட் k. மறந்துடாது, அங்கே கொடுத்தது வேரியன்ஸ். ஸோ என்ன ஒரு ஆன்சரு? h மைனஸ் h காலி 2 ஓவர் சொன்னாங்க தான். ஓகேயா, அவ்வளோதான். b1. சரி, இஃப் k ஈக்குவல் டு 16 எடுத்ததுல கந்தி பண்ணுற வேலை. ரொம்ப கஷ்டமான கேள்வி இது. ஸோ யூ நோ ரெடி வாட் யோர் z இஸ் நவ் 2 ஓவர் ஸ்கொயர் ரூட் k. சப்ஸ்டிடியூட் k ஈக்குவல் டு 16. ஸோ என்ன ஆகும்? z ஈக்குவல் டு 2 ஓவர் ஸ்கொயர் ரூட் 16. அப்போ ஸ்கொயர் ரூட் 16னா 4, 2 ஓவர் 4னா 1 ஓவர் 2. இந்த கேள்வி புரிஞ்சிருச்சுன்னா சொன்னாங்க, புரியலன்னா கஷ்டம். ஓகே, எழுதுங்க டக்கு டக்கு டக்கு. இது எத்தனை மார்க்கு? 6 மார்க் கைஸ், ஃப்ரீ மார்க்ஸ் இது என்ன கேட்டிங்கன்னா. I forgot to resume the recording. Okay, 203, 203, 103. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஃபைனல் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. இட் கேன் பி செகண்ட் ஒன் ஆல்சோ கரெக்ட், இட் கேன் பி ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்சோ கரெக்ட். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்க 2/3, 1/3, 2/3 இருக்கலாம். அல்லது இங்க 1/3, 2/3, 2/3 இருக்கலாம்.
Third question correct, second question correct, first question correct. But இது எல்லாமே multiplying the same numbers, correct not? எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணுது? ஒரே மாதிரியான மல்டிப்ளிகேஷன் 3 வாட்டி இருந்துச்சுன்னா why not you just multiply by 3? And what is the answer? 4/9. 4/9 4/9 12/27. ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி x equals to 2னா ரெண்டு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டு ஒரு ஆன்சர் தப்பாக சொல்லியிருக்கான். அப்போ 2 times 1/3 times 1/3 times 3 இது எவ்வளோ வருது? 2/9. அப்போ டைம்ஸ் 3 பண்ணால் 6/27. 3 வந்து தனியாக கால்குலேட் பண்ண வேண்டாம். 1 minus everything முடிஞ்சா இல்லையா? ஸோ 12 8 20 26 அப்போ 1/27 முடிஞ்சு போலே. ஓகே, அடுத்தது பார்ட் சி, கிராஃப் வரையணும். இதை வச்சு கிராஃப் வரைகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, 0 1 2 3. அப்போ நீங்கள் பார்க்கணும், ஆக சின்னதாக இருக்கிறத மற்ற மாதிரி ஸ்கேல் படி பண்ண தேவையில்லை. 1/27 இது டாட்டட் லைனில் தான் காட்டணும். அடுத்தது வந்து சாரி, அது வந்து சாரி மறந்துட்டேன், அது 3க்கு தானே. ஓகே, இது செட்டில். அடுத்தது 6 இருக்கு. 6 வந்து ரெண்டாவதுக்கு. அடுத்தது 8 வந்து 0க்கு. அடுத்தது 12க்கு. முடிஞ்சு டக்குன்னு செஞ்சிடலாம் கிராஃப். என்ன ஒன்று இங்கே எழுதிடணும்ல, ப்ராபபிலிட்டி x equal to r, ப்ராபபிலிட்டி சாரி x இது வந்து. ஓகே, இது சஜா லைன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி as we qualify to ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜில் வரணும்னா என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். கரெக்டா? அட்லீஸ்ட் 2 ஆன்சர்னா அட்லீஸ்ட் 2னா 2 and 3ல அட்லீஸ்ட் 2 அப்படின்னா ப்ராபபிலிட்டி x equal to 2. Champo probability x equals to 3. 6/27 plus 1/27. So 7/27 chances. Okay, எழுதிக்கிங்க. டக்குன்னு செய்யுங்க. செய்யுங்க, ஏன் சொங்கி போயிட்டீங்க? செய்யுங்க. நான் கடைசியா ஒரு கேள்வி செஞ்சேன். கொஸ்டின் 20.
ஓகே, சென்டிங்களா? சீக்கிரம் செய்யுங்க. Okey, I nak bahagikan soalan 1 2 1 2 இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே. 11 கேள்வி பேப்பர் 2ல இருக்குல்ல. 11 கேள்வி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய கேள்வி நம்ம செஞ்சிட்டோம்ல. ஸோ பேப்பர் 1ல நம்ம 9 நம்ம செய்யல. வேற என்ன நம்பர் செய்யல? செக் பண்ணி பாருங்க. சாரி, நம்ம 9 நம்பர் 3 செய்யல. வேற மற்ற எல்லாமே செஞ்சிட்டோமா? 10 வரைக்கும் எல்லாமே செஞ்சிட்டோமா? 10 11 செஞ்சிட்டோம், 12 செஞ்சிட்டோம், 13 வரைக்கும் செஞ்சுருக்கோம். 13 வரைக்கும் எல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்குமா? நம்பர் 3 தவிர. கரெக்டா? நம்பர் 3 வந்து ஐவான் லிவாஷினி எடு. அது கஷ்டமான கேள்வி. பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 2 கேள்வி தான் இந்த வாட்டி. ஏன் நிறைய நம்ம செஞ்சிட்டோம். ப்ளீஸ் 2 கேள்வி தான் நான் கொடுத்துருக்கேன். அதையாவது ஒழுங்காக செய்யுங்க. ஓகே. பேப்பர் 1 பேப்பர் 2 ஒழுங்காக பார்த்துக்கிங்க. இருங்க, நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிறேன். ஓகே. இப்போ என்னத்தில் இருக்கும்? ஓகே, பேப்பர் 1ல வந்து கொஸ்டின் 3 ஒரு ஆளுக்கு அசைன் பண்ணிட்டேன். கொஸ்டின் 13 வரைக்கும் செஞ்சாச்சு. என்ன வள்ளி பேருக்கு வரைய மாட்டேது. இருங்க. ஐயோ வள்ளி, வள்ளி உனக்கு அந்த கேள்வி வேணாம். 2 வாட்டி தடுக்கிடுச்சு. கஷ்டமான கேள்வி கொடுக்கும். வள்ளிக்கு 5. வள்ளி already have 2 questions. Okay. Kanisha will be 14. Harshini, mana Harshini 15? No. Harshini, I want you to do 16. Ishwar, you do 15. 17. 17 la easy-ஆன question. 19.
19 saya nak, siapa lagi terdapat 2 soalan? Sharwin. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி இருக்கா கரெக்டா? you buat yang tu saja. boleh? அதாவது இது உங்களுக்கு அசைன் பண்ண கேள்வி. ஆஃப் கோர்ஸ் நீங்க எல்லா क्वेश्चनும் செய்யறது நல்லது. ஷர்வின் மார்க் பண்ணிட்டியா? பேஜ் பேப்பர் 1 19, பேப்பர் 2 number 5. ஈஸ்வர், Durgesh, see ya. Durgesh, dua-dua pun paper 2 you cuba buat. Okay. Right. இந்த கொஸ்டினுக்கு வந்துருவோம் வாங்க. இனியாவது. Okay. Question 20 இது வந்து xல தான் இருக்கணும், zக்கு மாறல. அப்ப mean we know ready. Mean equal to 5. இப்ப question என்னன்னா z score of m is k. வந்து z score என்னது? x minus mu over standard deviation. இப்ப அதோட x வந்து m கரெக்டா? என்னது பாருங்க x இன்னும் z score மாறல. X dia M, mu dia kita tahu 5 wat. Betul? And the standard deviation dia dah bagi tak? Dia tak bagi. Standard deviation adalah square root of y. Betul tak? You tengok betul-betul. Ini variance kan? Jadi square root of y is equal to the z score which is k. ஆனா question என்ன பண்றாங்க? Express y in terms of m and k. y subject ஆக்கு அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணோம்? m minus 5 over k equal to square root y. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஸ்கொயர் பண்ணுவோம். ஆன்சர் இருக்கா இல்லையா? ஆன்சர் என்னமோ ஸ்கொயர்லாம் வருது. ada bagi tak? Dia ada square. Saya tak bagi. Saya lupa. Okay. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஸ்கொயர் ரூட் y இருக்குல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதை எடுத்து அங்க கொண்டு போனா, ஸ்கொயர் ரூட் அங்க கொண்டு போனா dia akan jadi square. betul? அப்ப அதை ஃபர்தரா நம்ம இது பண்ணணும். பாருங்க ஒரு சின்ன கேள்வி வச்சு எப்படி செய்றாங்கன்னு. m square minus 10m plus 25 over k square. So that's your answer lah. Boleh? Okay, ஆனா அதெல்லாம் செஞ்சா 2 மார்க் தான். Because too basic. Okay, second செய்யுங்க. செஞ்சிங்களா? சீக்கிரம். 12:40 ஆகுது. சீக்கிரம். இதெல்லாம் பேசிக் உங்களால சால்வ் பண்ண முடியணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் b in terms of a கேக்குறாங்க. ஓகே b in terms of a. அப்ப b இங்க இருக்கு, a இங்க இருக்கு. So how are you going to express it? I take the 3 first and let me see how I can arrange things. Express b in terms of a. அப்ப b யும் a யும் இணைக்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கணும். இது x equal to 2 and 0க்கும் இருக்கு. 0வும் b, இதுவும் b. தெரியுதா? and then 2க்கு வந்து இது இங்க இருக்கு. அப்படின்னா பியும் ஏவையும் இன்டர்செக்ட் பண்ற ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் எப்படி தேடுறது? we know the total probability is 1. betul tak? அதாவது மொத x equal to 0 னா 3b square plus x equal to 1 னா 3 over 7, x equal to 2 a, x equal to 3 another 3b square, all equals to 1. there equation created. புரியுதா? அப்ப என்ன ஆயிரும்? 6b square
plus a is equals to 1 minus 3 over 7, which is 4 over 7. Let me multiply the whole thing with 7. So we get 42b square plus 7a equal to 4. கரெக்டா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பிரஸ் b. அப்போ எல்லாத்தையும் ஆன்சரில் அனுப்பிடுவோம். 42b square equal to 4 minus 7a. b square equal to 4 minus 7a divided by 42. And what is b? 4 minus 7a over 42 and then square root it. So இதான் b in terms of a. முன்னுள்ள காலத்தோட கொஸ்டின் அப்படிதான் இருக்கும். இது 2019 ஓட ட்ரையல் கொஸ்டின். ஓகேயா? அடுத்தது probability x greater than 1 equal to 1, give your answer in terms of b கேக்குறாங்க. ஓகே பை kita tengok apa நம்ம x 1 minus probability x greater than or equals to 1 தேடுறதுக்கு பதிலா probability x greater than or equals to 1 அப்ப 1 2 3 தேடுறதுக்கு பதிலா 1 minus probability x equals to 0, 1 minus 3b square, correct not? x equal to 0 னா என்ன probability? 3b square. b தான் நீ கண்டுபிடிச்சிட்டே ஏற்கனவே, ஞாபகம் இருக்கா? 4 minus 7a over 42. ஆனா அவங்க in terms of b தானே கேட்குறாங்க. அப்பனா அதோட முடிஞ்சிருச்சு. இதான் சார். அவங்க in terms of a கேட்டிருந்தா தான் கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். b கேட்டிருந்தா சொன்னாங்க. ஓகே, ஸோ எழுதிக்கிட்டே கேளுங்க நான் சொல்றத. ஹோம்ஒர்க் வந்து தயவு செய்து லாஸ்ட் மினிட்ல செய்யறத நிப்பாட்டுங்க. நீங்க லாஸ்ட் மினிட்ல செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் ஒரு வாரம் நீங்க கத்துக்கிட்ட அத்தனை ஸ்கில்ஸும் வேஸ்ட் ஆயிரும். ஓகே, அந்த உங்களுக்கு ஏன் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அளவா தானே கொடுத்துருக்கேன். அப்ப அது நீங்க டைம் எடுத்து அதை உணர்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி செய்யணும். டோன்ட் யூஸ் எனி ஷார்ட்கட். அட்லீஸ்ட் நீங்க இன்னைக்கு கத்துக்கிற விஷயம் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால லாஸ்ட் மினிட்ல செய்யாதீங்க. லாஸ்ட் மினிட்ல நீ அவசரத்துல செய்யறதுனால யூ won't save in your memory properly. நீங்க படிச்சது ஞாபகம் வச்சுக்கணும்னா வெள்ளடியா செய்ய ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. உங்களுக்கு நான் இந்த வாட்டி சாப்டர் 5க்கு ரொம்ப வேலை கூட கொடுக்கல, 2 கேள்விதான். So I'm expecting an early work sent to me. Okay, Sarina, I want early work this time. No more last minute work. ஈஸ்வர் வந்து அனுப்பிடுவான். ஈஸ்வர் normally early work. Okay, don't give me any late work. ஓகே, முடிச்சிட்டிங்கன்னா நீங்க கிளம்பலாம்ல. ஓகே, முடிச்சிட்டியா? ஓகே, முடிச்சிட்டிங்கன்னா டன் சொல்லுங்க. மத பாப்போம் எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க. டன் 1, டன் 2, Done, sir. டன் 3, Done, sir. டன் 4, டன் 5. சரி, இவங்க 2 பேரும் நான் பாத்துக்கிறேன். ஓகே கைஸ், டேக் கேர், பை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 3 goal in ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த வாரத்துக்குள்ளார, அதாவது சனிக்கிழமை இஸ் த லேட்டஸ்ட் டே ஃபார் யூ டு சென்ட் திஸ் 2 கொஸ்டின் பர்சனலி. இல்ல பெட்லெட் தான், நான் பெட்லெட் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பெட்லெட் 3 பெட்லெட் வரைக்கும் தான் ஃப்ரீயா இருக்கு. அப்ப இன்டகிரேஷனோட யார் ஆன்சர் டவுன்லோட் பண்ணலையோ பண்ணி வச்சுக்கிங்க, நான் அழைச்சிரும் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், டேக் கேர், பை. Bye, sir. Bye, bye. Bye, sir. Bye, Yes, sir. bye, ma.